சாந்தி அமைதியா இருப்பதற்கான ஒரு குறிப்பு தியானம், மெடிடேஷன். ஸோ தியானம் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அமைதியை நம்மளால கொண்டு வர முடியும் நம்ம லைஃப்ல. ஏன்னா அமைதி நம்ம கிட்ட உள்ளதான் இருக்கு, வெளியில கிடையாது. அந்த தியானம்ன்றது இஸ் அ மெத்தட் டு கனெக்ட் இன்வர்ட்ஸ். நம்ம உள்ளுக்குள்ள இருக்க அமைதியை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தியானம் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபியூ டிப்ஸ் நம்ம பார்க்கலாம். ஒன்று, காலைல எழுந்த உடனே நீங்க ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அமைதியா உட்காருங்க. ஏன் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா காலையில நம்மளோட சப்கான்ஷியஸ் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஸோ அதனால சப்கான்ஷியஸ் பவர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம காலையில எழுந்த உடனே நம்ம தியானத்துல உட்கார்ந்தோம் அப்படின்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஒன்று. ரெண்டாவது நான் அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் தியானம் பண்ணும் போது பாசிட்டிவா மட்டும்தான் யோசிக்கணும். என்கிட்ட நான் உரையாடல் பண்றேன்ல, செல்ஃப் டயலாக், இதுல பாசிட்டிவா தான் பேசணும், நெகட்டிவா பேசக்கூடாது. மூணாவது, மற்றவங்களை பத்தி நினைக்க கூடாது, என்னை பத்தி மட்டும்தான் நான் நினைக்கணும். நாலாவது, ஏதாவது ஒரு பாசிட்டிவ் குவாலிட்டியை நீங்க எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு குணம் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு முழு நாள் நான் இதை பிராக்டிஸ் பண்ண போறேன். உதாரணத்துக்கு, நான் இன்னைக்கு ஃபுல்லா எல்லாரையும் மன்னிச்சிருவேன், எல்லாரையும் நான் ரொம்ப அன்பா இருப்பேன், எல்லாருக்கிட்டையுமே எல்லாருக்கும் நான் இன்னைக்கு மரியாதை கொடுப்பேன் அப்படின்னு நீங்க என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு பாசிட்டிவ் குவாலிட்டி எடுத்துக்கிட்டு அதை நீங்க ஹோல் டே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ நைட்டு வரீங்க, ரிட்டர்ன் வரீங்க அப்படின்னா அப்போ நீங்க அது எவ்வளவு தூரம் நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அதை பாருங்க. ஏன்னா இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா ஹோல் டே நான் என் மைண்டை பாசிட்டிவா வச்சுப்பேன். அந்த அமைதியா என்னால இருக்கிறதுக்கு ஈஸியா காலையிலேயே நான் ரெடி பண்ணிடுறேன், அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தியானம் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஈஸியா நம்ம அந்த அமைதி நம்ம லைஃப்ல, ப்ராக்டிக்கல் லைஃப்ல வர ஆரம்பிக்கும். இதை நம்ம ட்ரை பண்ணலாம்.